ஹாய் ஹலோ வணக்கம். மணி ஆபீஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டோ ஜேபி டைரக்ஷன்ல வெளியான நிறம் மாறும் உலகில் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறம் மாறும் உலகில் இந்த படத்தோட யார நடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா பாரதி ராஜா, ரியோ ராஜ், நட்டி நடராஜ், யோகி பாபு, சாண்டி மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. மொத்தம் 4 கதைகள் இந்த படத்துல. மொத்தம் 5 கதை, ஆனா எடுத்து சொல்றது 4 கதை. இப்ப என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, முத கதை வீட்டுல வந்து அம்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மகளுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்மாவோட வார்த்தையை மதிக்காம அந்த பொண்ணு வந்து உடனடியே அம்மாவை தூக்கி எரிஞ்சிட்டு கிளம்பிடுவாங்க. வெளியே போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல போவாங்க. இப்போ அதே ட்ரெயின்ல டிடிஆரா ஒர்க் பண்ணுவாரு யோகி பாபு. அவர்கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து பழக்கமானதுனால அவர் வந்து ஏமா இவ்வளவு கோவப்படுற, ஏற்கனவே ட்ரெயின்ல இந்த மாதிரி 4 பேர் பயணம் பண்ணாங்க, அவங்களோட கதை தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையா அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாரு. இதுதான் அந்த படத்தினோட மைய கரு. அந்த 4 பேரும் 4 கதையும் சொல்லுவாரு. முத கதை என்னன்னு பாத்தீங்கன்னா நட்டி நடராஜனோட கதை. அவர் வந்து ஒரு பெரிய ரவுடி. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாதாவா இருப்பாரு மும்பையில. இப்ப வந்து ஒரு கிராமத்துல காதலன் காதலி வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க ஓடி போயிருவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணோட அப்பாவா இருக்கக்கூடிய ஆடுகளம் நிறைய தான் அவர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஊருடைய கட்டுப்பாடு வந்து என்னன்னா, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு நேரா போய் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, மும்பையில வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கும், பொண்ணும் பையனும் 2 பேரும். அப்போ வந்து இவர் வந்து தேடி போய் அவங்களை கொல்லணும். ஏன்னா வேறு ஜாதி சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு. இது ஒரு கதை. அப்புறம் அடுத்த கதை பாத்தீங்கன்னா ரியோ ராஜ் கதை. அவங்க கதை என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா அவங்க வந்து கஷ்டப்பட்டு தன்னோட மகனை வந்து வளர்த்திருப்பாங்க. ஆனா மகனை வளர்த்தாலும் கூட அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கள தப்பா பேசுவாங்க. அப்ப வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை முடிச்சுடுவாரு. அதனால அது என்னாச்சு பிற்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சென்டிமெண்டா கொண்டு போயிருப்பாங்க. 3வது கதை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாரதி ராஜா கதை. அவர் வந்து 2 பசங்களை வளர்த்துவாரு. 2 பேருமே கடைசி காலத்துல அவங்களுக்கு உதவ மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கடைசி காலத்துல ரொம்ப சீரியஸா இருந்து இறந்துருவாங்க. அதுக்கு இடையில இளமை காலனோட காதலை வந்து எடுத்து சொல்லும்போது அது சுவாரஸ்யமாவும் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பராகவும் இருந்துச்சு. அது ஒரு கதை. 4வது கதையா என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் கதை. இது ஒரு அம்மாவை பத்திய கதை தான். அம்மா கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வந்து ஒரு லைஃபுக்கு நம்மளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுறதுதான் இந்த படத்தோட கதை. இவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு. அப்போ வந்து வழிபோக்குள்ள ஒரு அம்மா கிடைப்பாங்க. அம்மா வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அது வந்து பாசத்தை தாண்டிய அட்வான்டேஜ். அதனால இவர் வந்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா, அம்மா மேல அவ்வளவு ஒரு பாசமா இருப்பாரு. இவருக்கு ஒரு காதலி இருப்பாங்க. ஆனா காதலி இருந்தாலும் அம்மாவோட பாசத்தை மீறி அந்த காதலி உதறி தள்ளிட்டு அம்மாவுக்கு கஷ்டமே வாழ்வாரு. அது ஒரு கதை. மொத்தம் இந்த 4 கதைகளும் சொல்லி முடிக்கும் போதுதான் இந்த படம் முடியுது. இதுக்கு அப்புறம் அந்த கோவப்பட்ட பொண்ணு என்னாச்சு அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து நல்லா இருக்கும். இந்த படம் வந்து 4 ஒரு சப்ஜெக்ட் கலந்திருந்தாலும் 4 வெவ்வேறு கதைகளா இருக்கிறதுனால ஒரு ஒற்றுமையை கொண்டு போய் ஒரே நேர்கோட்டில் முடிக்க மாட்டாங்க. 4 விஷயங்கள். ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா அப்பா பாசம், ஒரு குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீட்டான படம் தான் இது. இந்த படத்தை வந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாக்கலாம். கொஞ்சம் ஓவரா சென்டிமெண்ட்டை புரிஞ்சுட்டாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெயின்ல வர பொண்ணுகிட்ட டிடிஆர் வந்து அவ்வளவு டீட்டெயிலா எந்த டிடிஆர் கதை சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நம்பும்படியான காட்சியா இல்லைன்னா கூட இந்த கதையா மொத்தமா பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த 4 கதைகளையும் மிக பிரமாண்டமான கதை எதுன்னு பாத்தீங்கன்னா நட்டியோட கதை தான். அவரோட கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் த்ரில்லிங்காவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாரதி ராஜா கதை வந்து ரொம்ப ஒரு எமோஷனலாவும் ஒரு ரொம்ப அழுகையை வர வைக்கக்கூடிய கதையா இருக்கும். அப்புறம் ரியோ ராஜுக்கு அது வந்து ஒரு அவருடைய பரிதாபமான கதையா இருக்கும். சாண்டி மாஸ்டருக்கு அது வந்து ஒரு பாச போராட்டமான கதையா இருக்கும். இந்த 4 கதைகள் தான் மொத்தமாவே பேரண்ட்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை தாங்கி கொண்ட படம் தான் இது. இந்த படம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த படம் வந்து அவ்வளவு ஒரு பிரமாதமா இருக்கும். நிறம் மாறும் உலகில் வந்து குடும்பத்தோட உட்காந்து நீட்டா இந்த படத்தை பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரோ, 2வது வந்து அடல்ட் காமெடி, அடல்ட் சீனோ எதுவும் கிடையாது. நீங்க வந்து தாராளமா இந்த படத்தை வந்து நீங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம விமர்சனம் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.